டாப் 5 இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னா நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஹீரோக்கள் யார் யார் அப்படின்றத கேட்கும்போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் வராங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு மக்கள் சொன்ன பதிலின் அடிப்படையில் ஒரு டாப் 5 ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கிற ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா காமெடி ஆக்ஷன் அப்படின்னு பின்னி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோ யாரை கேட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களில் இவர் பேரை அதிகமாக சொன்னதால இவருக்கு இந்த பட்டியலில் 5வது இடம் கிடைக்குது. காமெடி செய்யும் ஹீரோக்கள் பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். திரைத்துறைக்குள்ள சில ஆண்டுகளே ஆனாலும் தெளிவா தன்னுடைய திரைப்படங்களை காமெடி ட்ராக் அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி நடித்து பெயர் வாங்கிட்டு இருக்கக்கூடியதுனால சிவகார்த்திகேயனுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. திரைத்துறைக்குள்ள மெரினா மாதிரி ஒரு சீரியஸான சப்ஜெக்டோட என்ட்ரி ஆனாலும் தனக்கு இருக்கக்கூடிய காமெடி பெயரை பயன்படுத்துற மாதிரி கேடி பில்லா கில்லாடி ரங்கா எதிர்நீச்சல் ஆகிய திரைப்படங்கள்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சாரு. பின்னர் வந்த மான் கராத்தே திரைப்படத்திலையும் காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ரோலை தேர்ந்தெடுத்து நடிச்ச சிவகார்த்திகேயன் காக்கி சட்டை திரைப்படத்திலையும் தன்னுடைய பலமா இருக்கக்கூடிய காமெடியை கைவிடல. காமெடியிலையும் ஆக்ஷன்லையும் ரசிகர்களை கட்டி இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கு நம்ம ரசிகர்கள் அளித்திருக்க வாக்கு மூலமா 5வது இடம் இந்த பட்டியலில் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடிக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கொடூரமான வில்லன், எந்த படத்துல பார்த்தாலும் அப்படின்னு மூக்க தூக்கிட்டு கொடூரமா வந்த ஒருத்தர் ஹீரோ ஆனதுக்கு பிறகு காமெடியிலையும் அவருடைய ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் குசும்பையும் களத்தில் இறங்கின உடனே இவர் இன்னமும் மக்கள் நினைவில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஹீரோவா இந்த பட்டியலில் 4வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கவர் சத்யராஜ். ஒரு வில்லனா தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமான அவர் ஹீரோவா மாறினதுக்கு அப்புறமா அவருடைய ஸ்டைல்ல காமெடிக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அமைதிப்படை போன்ற திரைப்படங்கள்ல ஒரு வில்லனா நடிச்சிருந்தா கூட அதுல கூட எதேர்ச்சியா அவருடைய நக்கலும் காமெடிகளும் பெரிய அளவுல திரையில டாமினேட் பண்ணும். யதார்த்தமான காமெடிகள் மூலமா மக்கள் மத்தியில நல்ல பேர் பெற்ற அவர் நடிகன் மகா நடிகன் மாதிரியான ஃபுல் காமெடிக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய படங்கள்லயும் நடிச்சாரு. ஒரு காமெடியனாவும் ஹீரோவாவும் தன்னை கேரி அவுட் பண்ணிக்கிட்ட பட்டியல்ல சத்யராஜ் நம்ம ரசிகர்கள் 4வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய மாஸ் ஹீரோக்கள்ல ஒருத்தர். காமெடி பண்றதுதான் ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோக்கான அடையாளம் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இவருடைய காமெடி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். இவரும் நல்ல காமெடியன் ஒருத்தரும் காம்பினேஷன்ல சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். பார்வதி நம்பியாரா டேய் அது பிரைவேட் நம்பர்ரா அப்படின்னு சொன்னா கூட நமக்கு சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு காமெடியின் போது இறங்கி செய்யக்கூடிய இவருக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம். இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு விஜய். ஆரம்ப காலத்துல சாக்லேட் பாய் இமேஜ்ல நடிச்சிட்டு இருந்த விஜய் ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா ஆக்ஷன் காமெடி மசாலா அப்படின்ற ஃபார்முலா தன்னுடைய திரைப்படங்கள்ல இருக்கணும் அப்படின்றத தெளிவா முடிவு செஞ்சாரு. இல்லிக்கு பிறகான அவருடைய படங்கள்ல காமெடிக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கும். ஆக்ஷன் மூலமா எந்த அளவுக்கு ரசிகர்களை ரசிக்க வைக்கிறாரோ அதே அளவு காமெடி மூலமாவும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது மூலமா விஜய்க்கு இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிப்பவர் மார்கபந்து முதசந்து. நான் ஏதோ கவிதைன்னு நினைச்சிட்டேங்க அப்படின்னு அசால்ட்டா ஹியூமர்ல பின்னுவார். அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஹாஸ்யம் அப்படின்றது அவர் பேர்லயே கூட ஒளிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிறைய நகைச்சுவை படங்களை எடுக்கிற அளவுக்கு தில்லான ஒரு ஹீரோ. அவருக்கு தான் இந்த பட்டியலில் 2வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு உலக நாயகன் கமலஹாசன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகன் அப்படின்னா கமலஹாசன் அப்படின்னு எல்லோரும் சொல்ற அளவுக்கு பெயர் வாங்கின கமலஹாசனுக்கு ஹாஸ்யம் மேல எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். நடிப்புக்கு அதிகமா ஸ்கோப் இருக்க மாதிரி திரைப்படங்கள்ல நடிச்சாலும் கூட அந்த படங்கள்ல காமெடிக்குனே பிரத்யேகமா ஒரு சில கதாபாத்திரங்களை கமலஹாசன் உருவாக்குவார். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல பல்வேறு முகங்களை கமலஹாசன் காட்டினாலும் காமெடிக்கு அவர் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறத உணர முடியும். ரொம்ப சீரியஸான படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் போது சின்ன பிரேக் எடுக்கிற மாதிரி பமல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் மாதிரி முழுநீள காமெடி படங்கள்ல நடிக்கிறதுக்கும் கமலஹாசன் தவறதில்லை. தசாவதாரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கையில எடுத்தாலும் அதுலயும் 10 அவதாரங்கள்ல ஒரு அவதாரத்தை காமெடியா சித்தரிச்சு மக்களை சிரிக்க வைப்பாரு. இப்படி என்ன பண்ணாலும் அதுக்குள்ள இழையோடிய ஒரு காமெடி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கமலஹாசனுக்கு நம்ம ரசிகர்கள் இந்த பட்டியல்ல 2வது இடத்தை கொடுத்திருக்காங்க. எஜமான் படத்துல நெப்போலியன் ஒரு டயலாக் சொல்லுவாரு, கல்யாண வீடுனா அங்க நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடுனா அங்க நான் தான் பணமா இருக்கணும். அந்த மாதிரி எந்த டாப் 5 எடுத்தாலும் மக்கள் பெரும்பாலான நேரத்தில் இவருக்கு தான் டக்குன்னு தூக்கி முதல்ல எடுத்து கொடுக்குறாங்க. டாப் 5 வசூலா ஸ்டைலா எதுவா இருந்தாலும் நீங்க தான் சார் அப்படின்னு. அதே மாதிரி காமெடி பண்ணக்கூடிய ஹீரோனாலும் இவரை தான் சொல்லியிருக்காங்க. பா 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 ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மக்கள் நினைவில் போகாதா? இவருக்கு தான் முதல் இடம். இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் ஃபார்முலா அப்படின்னு ஒன்றை தீர்மானிச்சதுக்கு அப்புறமா அதுல காமெடிக்கு அப்படின்னு முக்கிய பங்கு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ரஜினிகாந்த்.
தான் ஒரு சூப்பர் ஸ்டாரா வளர்ந்துகிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காமெடி பண்ணிருப்பாரு சூப்பர் ஸ்டார். அண்ணாமலை மாதிரியான மாஸ் திரைப்படங்கள்ல கூட முதல் பாதி முழுவதுமே காமெடி செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலேயே ரஜினிகாந்த் வருவாரு. சீரான இடைவெளியில வீரா மாதிரி காமெடி படங்கள்ல நடிக்கவும் ரஜினிகாந்த் தவறுனதில்லை. முத்து, படையப்பா, பாஷா அப்படின்னு எந்த தளத்துல அவருடைய கதை பயணிச்சாலும் அதுல காமெடி பண்ண ரஜினிகாந்த் தயங்க மாட்டாரு. காமெடி தனக்கு வெகுவான குழந்தை ரசிகர்களை தேடி தரும் அப்படின்றதுல தீர்க்கமான நம்பிக்கையுடையவர் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் திரைப்படங்கள் அப்படின்னா அதுல ரஜினிகாந்த் காமெடி பண்ணுவாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து போலாம். அந்த வகையில ஒரு மாஸ் என்டர்டைனிங் காமெடி ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா அதுல ரஜினிகாந்துக்கு தான் நம்ம மக்கள் முதலிடம் கொடுக்கறாங்க.